நினிவேயின் பாவங்கள். இரத்தப் பழிகளின் நகரத்திற்கு ஐயோ! அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. கொள்ளை ஓயாமல் நடக்கிறது. சவுக்குகளின் ஓசையும் உருளைகளின் அதிர்ச்சியும் குதிரைகளின் பாய்ச்சலும் ரதங்கள் கடகடவென்று ஓடுகிற சத்தமும் வீரர் குதிரை ஏறுகிறதும் பட்டயங்கள் துலங்குகிறதும் ஈட்டிகள் மின்னுகிறதும் வெட்டுண்டவர்களின் திரளும் பிரேதங்களின் ஏராளமும் அங்கே உண்டாயிருக்கும். பிணங்களுக்கு தொகையில்லை. அவர்கள் பிணங்களில் இடறி விழுகிறார்கள். தன் வேசித்தனங்களினால் ஜாதிகளையும் தன் சூனியங்களினால் வம்சங்களையும் விற்கிற மகா சூனியக்காரியும் ரூபவதியுமாயிருக்கிற வேசியினுடைய திரளான வேசித்தனங்களின் நிமித்தம் இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன் வஸ்திரத்து ஓரங்களை உன் முகமட்டும் தூக்கி எடுத்து ஜாதிகளுக்கு உன் நிர்வாணத்தையும் ராஜ்யங்களுக்கு உன் மானத்தையும் தெரிய பண்ணி உன்மேல் தீட்டானவைகளை எரிந்து உன்னை கனவீனப்படுத்தி உன்னை வேடிக்கையாக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது உன்னை காண்கிறவன் எல்லாம் நினிவே பாழாய்ப் போயிற்று, அதற்காக புலம்புகிறவர் யார்? ஆறுதல் சொல்லுகிறவர்களை உனக்கு எங்கே தேடுவேன் என்று சொல்லி உன்னை விட்டு ஓடிப்போவான். நினிவே நகரத்திலே காணப்படும் பிரதான பாவங்களை நாகூம் இங்கு வரிசையாகச் சொல்லுகிறார். நினிவே நகரம் இரத்தப்பழிகளின் நகரமாயிருக்கிறது. இது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. இங்கு கொள்ளை ஓயாமல் நடக்கிறது. நினிவே நகரத்தில் உண்மையும் கண்ணியமும் இல்லை. மனுஷர் ஒருவரை ஒருவர் வஞ்சிக்கிறார்கள். நினிவே நகரத்திலே விக்கிரக ஆராதனை அதிகமாய் காணப்படுகிறது. அங்கு ஆவிக்குரிய வேசித்தனம் திரளாயிருக்கிறது. அவர்கள் சூனியங்களை நம்புகிறார்கள். சூனிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். நினிவே நகரத்தார் தங்களுடைய சூனியங்களினால் தங்கள் வம்சங்களையே விற்று போடுகிறார்கள். மகா நகரமாகிய நினிவே அசீரிய பேரரசின் தலைநகரமாயிருக்கிறது. மற்ற தேசங்களுக்கெல்லாம் அசீரிய தேசம் தலைமை தேசமாக இருக்க வேண்டும் என்று பேராசைப்படுகிறது. மற்ற எல்லா நகரங்களையும் விட நினிவே நகரம் உயர்ந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. நினிவே நகரத்தார் தங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக மற்ற நகரங்களை ஒடுக்குகிறார்கள். அவர்களை வஞ்சனையால் அழித்து போடுகிறார்கள். நினிவே நகரத்தார் மற்ற நகரத்தாருக்கு விக்கிரக ஆராதனையை அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். தங்களுடைய வேசித்தனங்களினால் அவர்கள் வம்சங்களையே விற்று போடுகிறார்கள். மகா நகரமாகிய நினிவேயில் பாவங்களும் அக்கிரமங்களும் அதிகமாயிருக்கிறது. அவர்களுடைய பாவங்களை கர்த்தர் விசாரிப்பார். அவர்களுக்கு தம்முடைய நீதியான நியாய தீர்ப்பை கொடுப்பார். நினிவே நகரம் அழிந்து போகும். நினிவே வல்லமையுள்ள நகரமாய் இருந்தபோது அது மற்றவர்கள் மீது யுத்தம் பண்ண போயிற்று. அசீரிய தேசத்தார் ஏராளமான தேசங்களின் மீது யுத்தம் பண்ணி அவர்களை அழித்து போட்டார்கள். அந்நிய தேசத்தார் நினிவேயை பார்த்து பயந்து நடுங்கினார்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இப்போது நினிவேயின் மீது வந்திருக்கிறது. நினிவே நகரத்தார் மற்றவர்களை பார்த்து நடுங்குகிறார்கள். மகா நகரமாகிய நினிவேயில் சவுக்குகளின் ஓசையும் உருளைகளின் அதிர்ச்சியும் குதிரைகளின் பாய்ச்சலும் ரதங்கள் கடகடவென்று ஓடுகிற சத்தமும் வீரர் குதிரை ஏறுகிறதும் பட்டயங்கள் துலங்குகிறதும் ஈட்டிகள் மின்னுகிறதும் வெட்டுண்டவர்களின் திரளும் பிரேதங்களின் ஏராளமும் உண்டாயிருக்கும். பிணங்களுக்கு தொகையில்லை. அவர்கள் பிணங்களில் இடறி விழுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நினிவேக்கு விரோதமாக ஏராளமான தேசத்தார் யுத்தம் பண்ண வருகிறார்கள். அவர்களுடைய குதிரை வீரர்களின் சத்தமும் ரதங்களின் சத்தமும் நினிவேயின் வீதிகளில் கேட்கிறது. அந்நிய தேசத்தாரின் யுத்த சத்தத்தை தூரத்திலே கேட்கும்போது நினிவேயின் ஜனத்தார் பயந்து நடுங்குகிறார்கள். ஒரு காலத்தில் மற்றவர்களை பயமுறுத்தியவர்கள் இப்போது பயப்படுகிறார்கள். சனகரிப்பின் சேனையில் உள்ளவர்கள் எல்லோரும் அழிந்து போகிறார்கள். காலை வேளையிலே அவர்கள் எல்லோரும் பிரேதங்களாக கிடக்கிறார்கள். இந்த அழிவு நினிவேயில் உண்டாகும் அழிவுக்கு அடையாளமாயிருக்கிறது. நினிவேயில் உள்ளவர்கள் செத்துப் போவார்கள். செத்தவர்களை எண்ணி தொகையேற்றுவது சிரமமாயிருக்கும். வீதிகளில் பிணங்கள் விழுந்து கிடப்பதினால்
அங்கே நடக்கிறவர்கள் பிணங்களில் இடறி விழுவார்கள். நினிவேயின் மனுஷர் துன்மார்க்கமாய் ஜீவித்தார்கள். அவர்களிடத்தில் விக்கிரக ஆராதனையும் ஆவிக்குரிய வேசித்தனமும் காணப்பட்டது. தங்கள் வேசித்தனங்களினால் அவர்கள் மற்ற ஜாதிகளை வஞ்சித்தார்கள். நினிவேயின் ஜனங்கள் தங்கள் சூனியங்களினால் மற்ற வம்சங்களை விற்று போட்டார்கள். நாகூம் தீர்க்கதரிசி நினிவேயை பற்றி சொல்லும்போது, அது மகா சூனியக்காரியாகவும் ரூபவதியாகவும் இருக்கிற வேசி என்று சொல்லுகிறார். அவள் திரளான வேசித்தனங்களை பண்ணுகிறாள். நினிவேயின் ஜனத்தார் மற்ற தேசத்து ஜனங்களையும் பாவத்திலும் துன்மார்க்கத்திலும் வழி நடத்துகிறார்கள். இதனால் கர்த்தருடைய கோபம் நினிவேயின் மீது வந்திருக்கிறது. கர்த்தர் நினிவேக்கு விரோதமாக வருகிறார். நினிவேயின் ஜனங்கள் திரளான ஜாதியாரை தங்களுடைய வேசித்தனங்களினால் மோசம் போக்குகிறார்கள். மற்ற தேசத்து ஜனங்களை அவர்கள் அவமானத்திற்கு உட்படுத்துகிறார்கள். கர்த்தர் நினிவே ஜனத்தாரின் பாவங்களுக்காக அவர்களை தண்டிக்கிறார். இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன் வஸ்திரத்து ஓரங்களை உன் முகமட்டும் தூக்கி எடுத்து ஜாதிகளுக்கு உன் நிர்வாணத்தையும் ராஜ்யங்களுக்கு உன் மானத்தையும் தெரிய பண்ணி உன்மேல் தீட்டானவைகளை எரிந்து உன்னை கனவீனப்படுத்தி உன்னை வேடிக்கையாக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நினிவேயின் ஜனத்தார் மற்ற நகரங்களை அழித்து போட வேண்டும் என்று வஞ்சனையாக சதி ஆலோசனை பண்ணினார்கள். அவர்களுடைய சுதந்திரங்களையும் ஐஸ்வர்யங்களையும் அழித்து போட்டார்கள். கர்த்தர் நினிவேயை தண்டிக்கிறார். ஜாதிகளுக்கு நினிவேயின் நிர்வாணத்தையும் ராஜ்யங்களுக்கு நினிவேயின் மானத்தையும் தெரிய பண்ணுகிறார். நினிவேயின் ஜனங்கள் இப்போது மற்ற ஜாதியாருக்கு வேடிக்கையான ஜனங்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் நினிவேயின் மீது தீட்டானவைகளை எரிகிறார். அதை கனவீனப்படுத்துகிறார். நினிவே செலுத்திருந்த போது ஏராளமான ஜாதியார் தங்கள் பாதுகாப்புக்காக நினிவேயை நோக்கி பார்த்தார்கள். இப்போதோ நினிவேயை நோக்கி பார்க்கிறவர்கள் அதை விட்டு தூரமாய் விலகி ஓடிப்போய் விடுகிறார்கள். நினிவேயின் மீது தேவனுடைய கோபம் வந்திருக்கிறது. கர்த்தர் தம்முடைய நீதியான நியாய தீர்ப்பை நினிவேக்கு விரோதமாக சொல்லுகிறார். நினிவே சீக்கிரத்தில் அழியப் போகிறது. நினிவே நகரத்தோடு சமாதான உடன்படிக்கை செய்திருந்த மற்ற தேசத்தார் நினிவேயை விட்டு ஓடி போகிறார்கள். அப்பொழுது உன்னை காண்கிறவன் எல்லாம் நினிவே பாழாய் போயிற்று, அதற்காக புலம்புகிறவர் யார்? ஆறுதல் சொல்லுகிறவர்களை உனக்கு எங்கே தேடுவேன் என்று சொல்லி உன்னை விட்டு ஓடிப்போவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நினிவேயோடு கூட இருந்தால் தாங்களும் அவர்களோடு கூட அழிந்து போவோமோ என்னும் பயம் மற்ற ஜாதியாரை பிடித்திருக்கிறது. அவர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக நினிவேயை விட்டு விலகுகிறார்கள். நாம் செழிப்பாய் வாழ்ந்திருக்கும் போது மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்க வேண்டும். அப்போதுதான் நாம் தாழ்ந்திருக்கும் போது மற்றவர்கள் நமக்கு இரக்கம் காண்பிப்பார்கள். நினிவே செழித்திருந்த காலத்தில் மற்ற ஜாதியாருக்கு இரக்கம் காண்பிக்கவில்லை. நினிவே அழியும் போது மற்ற ஜாதியார் அதற்கு இரக்கம் காண்பிக்கவில்லை. நினிவே தன்னுடைய வேதனையை தனியாக அனுபவிக்கிறது. நினிவேயின் அழிவுக்கு காரணம் இரத்த பழிகளின் நகரம். நினிவே வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. நினிவேயில் கொள்ளை ஓயாமல் நடக்கிறது. மற்றவர்களை கொள்ளையிட யுத்தம் பண்ணுகிறது. நினிவேயில் வேசித்தனம் நிறைந்திருக்கிறது. சூனியங்கள் நிறைந்திருக்கிறது. நினிவேயின் ஜனங்கள் மதுபானத்தினால் வெறிகொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களை ஒடுக்குகிறார்கள். குதிரைகளை ஓட்டுவதற்காக யுத்த வீரர்கள் சவுக்கைகளை பயன்படுத்துகிறார்கள். அசீரியருக்கும் மேதிய பாபிலோனிய தேசத்தாருக்கும் இடையில் நடைபெறும் யுத்தம் எங்கு விவரிக்கப்படுகிறது. நினிவே பட்டணத்தில் விக்கிரக ஆராதனையும் வேசித்தனமும் நிறைந்திருக்கிறது. எல்லா தேசங்களுக்கும் முன்பாக அவளுடைய நிர்வாணமும் மானமும் வெளிப்படுத்தப்படும். நினிவே பாழாய் போயிற்று. யோனாவின் காலத்திற்கு 100 வருஷங்களுக்கு பின்பு நினிவே பாழாய் போயிற்று. நினிவேக்கு எதிராக கூறப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று.